குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ண ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் விச் ஐ வுட் லைக் டு டிஸ்கஸ் about with all of you in detail. So this video is the most hot topic of our country actually right now. So first let me show you what is that video அப்படின்னு சொல்லிட்டு. So this is the new cybercrime technique which people use for cheating people already. அதாவது இந்த மார்க்கெட்ல we are already there. We know some this thing basics about the market, but then we don't know fully what is happening, but we have a lot of inputs, share market, trading, mutual funds அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் குரூப் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். ஸ்டெப் ஒன் வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் ஸ்கேம்ஸ். There are other things. Investment scams have exploited institutional account, fake trading platforms scamming like that. So what happens is, first step one, in social media they target you using a you know what, ஒரு மெசேஜ் வரும், இல்ல ஒரு வீடியோ வரும். ஸோ அண்ட் ஸோ இவ்வளோ நாள்ல நாங்க இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் குடுக்குறோம். இந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில்யூர் ஸ்டாக்ஸே கிடையாது. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் நாங்க கண்டுபிடிக்கிறோம். அண்ட் இன்ஃபாக்ட் வந்து ஒருத்தர் பேசுற மாரி இருக்கும். நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. உங்கள்ட்ட டைரக்ட்டா எதுவுமே சொல்லவே போறதில்ல. தேர் ஆர் நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்கிட்ட இருக்கு. நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல லேர்ன் பண்ணணும். நீங்க லேர்ன் பண்ணா நம்ம இதுல இருக்கோம். ஒரு குரூப்பா உட்காந்து ட்ரேடிங் பண்ற மாரி வீடியோஸ். ஸோ வந்து இந்த மாரி வந்து ஜெனுவினா, லெஜிட்டிமேட்டா இருக்கிற மாரி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணோனே அது வரிசையா 3, 4 கொஸ்டின் கேட்கும். உங்களுக்கு ஏஜ் என்ன? உங்களோட கோல் என்ன? நீங்க பிகினரா? நாவிஸா? எக்ஸ்பர்ட்டா? இன்டர்மீடியேட் லெவலா? அ இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ண பிறகு யுவர் ஆனுவல் இன்கம் சம்திங் லைக் தட். நீங்க ஃபில் பண்ண பிறகு இட் வில் ஸ்ட்ரெய்ட் அவே கிவ் யூ a லிங்க் டு ஜாயின் a வாட்ஸ்அப். ஸோ இதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1க்கு பேரு ஃபிஷிங்ன்னு பேரு. ஃபிஷிங், FISH. ஸோ ஃபைண்டிங் அவுட் people who do not know about share markets, they do not touch this link at all. பட் ஆல்கோஸ் எப்படி டிடெக்ட் பண்ணுதுன்னா, நீங்க யூசுவலா சில ஸ்டாக்கோட பிரைஸஸ செக் பண்றீங்க. இல்ல உங்களுக்கு ஸ்டாக் ரிலேட்டட் மெசேஜஸ் வருதுன்னா, அந்த Facebook, Insta இல்ல அத பத்தின வெபினார்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு டீடைல்ஸ் சஜெஸ்ட் ட்ரேட் பண்றீங்க. ஐபிஓஸ் பத்தி சர்ச் பண்றீங்க அப்படின்னா, ஆல்கோஸ் வந்து இந்த வீடியோஸ வந்து உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர ஆரம்பிக்கும். தட் இஸ் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு புஷ் ஆகிட்டே இருக்கும். முன்னாடி, முன்னாடி, முன்னாடி. சரி, நீங்களும் வந்து ஒரு இது கிளிக் பண்ணுவீங்க. நீங்க கிளிக் பண்ணோனே ஸ்டெப் 1 வந்து உங்கள உள்ள கொண்டு வருது. இதுதான் வந்து லெவல் 1 ஆஃப் த ஸ்கேம். ஸோ நீங்க உள்ள வந்தன பிறகு தேர் இஸ் ஒன் வாட்ஸ்அப் குரூப். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருப்பாங்க. அதுல நெறைய நம்பர்ஸ் வந்து ஃபாரின் நம்பர்ஸா இருக்கும். மோஸ்ட்லி லைக் யுஎஸ் மாரி, அ துபாய் மாரி, ஏமன் மாரி, இந்த மாரி நெறைய நம்பர்ஸ் இருக்கும். அந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் இல்ல மென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஆள் வந்து மெசேஜ் போட்டுட்டே இருப்பாரு. அந்த ஆளுக்கு வந்து அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கொஞ்சம் கேட்சியா ஒரு இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃபீமேல் ஃபோட்டோ இருக்கிற மாரி ஒரு இது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ஸ் எவனும் அசிஸ்டன்ட் வைக்க போறதில்ல. ஸோ இந்த மாரி ஒரு அசிஸ்டன்ட்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த இதுல வந்து நீங்க உள்ள வந்த உடனே ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 2, உங்கள நாங்க எஜுகேட் பண்றோம். நான் உங்களுக்கு இன்னைக்கு வெபினார் நடத்துவோம், கிளாஸ் நடத்துவோம். டெய்லி ஈவினிங் 8:00 கிளாஸ் நடத்துவோம். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து ஃபோன் பண்ணியோ, இல்ல மெசேஜ் பண்ணியோ அட்டெண்ட் த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போடுவானுங்க. நீங்களும் வந்து சரி என்னடா இவனுங்க என்னமோ சொல்றானுங்களேன்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணுவீங்க. அது ஒரு மாரியா ஒரு ரெக்கார்டட் வாய்ஸா, ஏஐ வாய்ஸா எப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது நமக்கு. ஸோ அந்த வாய்ஸ்ல வந்து ஏதோ ஒரு செஷன் ஒண்ணு போடுவானுங்க. பேசிக்ஸ் தான் மூவிங் ஆவரேஜஸ் அது இது இந்த மாரி எதனா ஒண்ணு சொல்லிட்டு, அத அவனுங்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த வீடியோஸ அட்டெண்ட் பண்ணியுடனே, நெக்ஸ்ட் டே யார் யாரெல்லாம் வெபினார் அட்டெண்ட் பண்ணாங்களோ, அவங்களுக்கு வந்து நாங்க ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுக்க போறோம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக் ஒண்ணும் சொல்லுவானுங்க. அது ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு பெய்டு குரூப்ல வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஏதாவது ஒண்ணத்த காப்பி அடிச்சு இவனுங்களும் அதே ஸ்டாக்க வந்து குடுத்துருவானுங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க இதுல வந்து வொர்க் அவுட் ஆவுற மாரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹800 ஸ்டாக் வந்து ஒரு ரூ. 10, ரூ. 20 போகும். அந்த மாரி வந்துட்டு இதுல என்னன்னா, ஸ்லோலி தே ஸ்டார்ட் பிரைமிங். இதுதான் வந்து பிரைமிங் ஸ்டேஜ்ன்னு பேரு. ஸோ ஃபிஷிங் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. பிரைமிங் ஸ்டேஜ். இதுல வந்து இவங்க வந்து உங்கள வந்து உங்க முன்னாடி வந்து நெறைய பேர்
வந்து நான் உங்க ஸ்டாக் நீங்க குடுத்தத நான் வாங்கிட்டேன். நான் பயங்கரமா ப்ராஃபிட் பண்ணேன். அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். இவ்வளோ நாளா லாஸ்ல இருந்தேன். நீங்க வந்து என்னோட லைஃப்ல ஒரு கேம் சேஞ்சர் நீங்க. அப்படி இப்படின்னு மெசேஜ் போடுவாங்க. இந்த குரூப்ல வந்து நெறைய பேர் வந்து இந்த மாரி மெசேஜஸ் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது பரவாயில்லையே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அண்டர்ஸ்டாண்ட் தி ஹியூமன் சைக்காலஜி. கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த உங்க ஃபேஸ்ல வந்து திருப்பி, திருப்பி, திருப்பி கொண்டு வந்துட்டே இருந்தா, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் த டைம் யூ சப்போஸ் டூ யீல்ட். அதுதான் வந்து ஹியூமன் நேச்சரே. ஸோ வந்து ரிப்பீட்டட் பிரைமிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து அத எடுத்து உங்க டீமேட் அக்கவுண்ட்ல போட்டு பார்ப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ யூ ஸ்டார்ட் ரியலைசிங் வாட் ஃப்ளட் யூ வித் ஹாப்பினஸ் அண்ட் வாட் இஸ் தட் டோபமைன் சர்ஜ் இது எல்லாமே வந்து உங்களுக்கும் வந்து ஒரு இது வந்தோனே, நீங்க வந்து வெபினார் அட்டெண்ட் பண்ணும்போது, இப்ப தான் அந்த பர்சனலா அந்த அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து இன்னைக்கு வெபினார் அட்டெண்ட் பண்ணுங்க அப்டின்ட்டுன்னு. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நாங்க வந்து புது ஸ்கீம் வச்சிருக்கோம். நெறைய பேர் சொல்லுவாங்க. 5 இயர்ஸ்ல இவ்ளோ ரிட்டர்ன் குடுக்குற மாரி, 1 இயர்ல மணி டபுள் மாரி. ஸோ இந்த மாரி, அந்த மாரி ஒவ்வொன்னும் ஒரு ஒரு டிசைன்ங்க. பட் இது எல்லாத்தோட கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு நீங்க எங்க கிட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனல் நாங்க பேசிக்கலி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். பேரே வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சிருப்பாங்க. மார்கன் ஸ்டான்லி, கோல்ட்மேன் சாக்ஸ் இல்ல மாரி எதனா ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த இதுல வந்து நாங்க இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் நாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ல நாங்க வந்து அ இது பண்ண போறோம். லைக் வந்து சப் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம். புரோக்கர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம். இந்தியால வந்து இது கிடையாது. ஸோ நாங்க வந்து இத வந்து தனியா நாங்க வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்காக குடுப்போம். நீங்க அதுல தான் ட்ரேடிங் பண்ணணும். இதுதான் வந்து அஜெண்டா. ஸோ இது வந்து லேயிங் த ட்ராப். இதுதான் வந்து உங்களுக்கு 3வது ட்ராப். ஸோ ஃபிஷிங் முடிஞ்சிருச்சு. ஸ்கேமிங் ஐ மீன் பிரைமிங் முடிஞ்சிருச்சு. ட்ராப் லேயிங் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்டிடியூஷனல் இந்த ஷேர் மார்க்கெட்ஸ் பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு காதுல அடிக்கடி விழுற நேமு நம்மலாம் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பெரிய மணி எடுப்பாங்க. ஸோ அந்த மாரி, இந்த மாரின்ட்டுன்னு யூ கெட் அ லாட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், டொமஸ்டிக், ஃபாரின் அப்படி இப்படின்ட்டு நெறைய அ வாட் யூ ஹியர். ஸோ அப்படிப்பட்ட அந்த இன்ஸ்டிடியூஷனல் சைட்ல நம்ம இருந்தோம்னா, நமக்கும் நெறைய ப்ராஃபிட் வருமோ அப்படின்றது தான் வந்து இதுல ஒரு எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். பீப்பிளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அந்த அசிஸ்டன்ட் வந்து உங்க மேல மறுபடியும் மறுபடியும் பிரஷர் போட ஆரம்பிப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த அக்கவுண்ட் இன்னைக்கே ஓப்பன் பண்ணணும். ஆதார் கார்டு குடு, பான் கார்டு குடு. தட்ஸ் பேசிக்கலி கிராக். உங்க டீட்டெயில்ஸையும் வாங்கி வெளியில வித்துருவானுங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணப்படுறதா சொல்லுவாங்க. அந்த இது எப்படின்னா ஒரு லிங்க்கா தான் வரும். அந்த லிங்க்க வந்து நீங்க வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டேஜ் 3 கம்ப்ளீட். லேயிங் த ட்ராப் முடிஞ்சிருச்சு. நவ் யூ ஆர் வெல்கம்ட் இன்டூ த வேர்ல்ட் ஆஃப் ஸ்கேம். ஸோ நம்பர் 4 தான் வந்து ஸ்கேமிங். ஆக்சுவலா 4த் லெவல் தான் வந்து ஸ்கேமிங். நீங்க அந்த லிங்க்க ஓப்பன் பண்ணி, நீங்க ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்தா, அந்த அக்கவுண்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, அது ஒரு ஆப் மாரி இருக்கும். இட்ஸ் நாட் ரியலி அன் ஆப். இட்ஸ் அன் ஏபிகே. ஏபிகேன்றது ஒரு டெவலப்பர் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப் மாரி. இந்த இந்த ஏபிகேக்கு நெறைய ஆ வாட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இவங்க எப்படி இந்த ஏபிகேவ டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம என்எஸ்இ வெப்சைட்டோட லைவ் ஃபீட்ஸ் மட்டும், பிரைஸ் ஃபீட்ஸ மட்டும் இதுல ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த லைவ் ஃபீட்ஸ வந்து நீங்க என்எஸ்இல என்ன பிரைஸ் இருக்கோ, அது இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளோதான். வேற எந்த விஷயமும் கிடையாது. பாக்கி எல்லாமே அவங்களோட ஓன் பேக் எண்ட் டீம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுல என்ன ஆகும்ன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும். நீங்களும் வந்து இது பண்ணுவீங்க. அதுல போட்டு பார்ப்பீங்க. அந்த பிரைஸ் வரும். ரியல் டைம்லயும் அந்த பிரைஸ் ஏன்னா ஃபீட் டைரக்ட்டா இங்க குடுத்துட்டதுனால, உங்களுக்கு வந்து அங்க என்ன பிரைஸ் வருதோ, அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க எப்படி தோணும்னு சொன்னா, இது ஒரு லைவ் ஆப் மாரின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இதுல வந்து நம்ம வந்து அ பார்க்கறது வந்து உண்மதான் அப்படின்ற மாரி உங்கள நம்ப வைக்கிறது. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து ஒரு ரிலக்டன்சி இருக்கும். என்ன பண்ணலாம்? நம்ம வந்து இத ஓப்பன் பண்ணலாமா? இல்லையா? அப்பதான் வந்து என்ன ஆகும்னா, அந்த குரூப்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய பேரு மெசேஜ் போட்டுட்டே இருப்பாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் அத பண்ணிட்டேன், இத பண்ணிட்டேன். நான் வந்து இவ்ளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து பயமா இருக்கு. இந்த இதுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? இல்லையா? இல்ல நான் வந்து இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சார் வந்து எனக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி, இப்படி, இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெறைய மெசேஜஸ் வரும். நீங்களும் வந்து ஓகே எல்லாரும் நம்மள மாரி தான் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யூ வில் கெட் வாட் ஒரு ஒரு மாரியா வந்து ஒரு ரிலக்டன்சி, கன்ஃப்யூஷன் ஸ்டேஜ்ல இருப்பீங்க.
இவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, யார் யாரெல்லாம் அக்கவுண்ட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் குடுப்பாங்க. இந்த ஸ்டாக் நீங்க வாங்குங்க. இந்த ஸ்டாக்க வந்து இதுல வந்து நீங்க இது பண்ணலாம். ஆ நான் வாங்கிட்டீங்கன்னா, நாம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். அப்படி இப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டாக் ஏஎஸ்ஏ அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல சர்க்யூட்ல இருக்கும். அது அப்பர் சர்க்யூட்ல இருக்கும். அப்பர் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்க நீங்க என்எஸ்சிலயோ, பிஎஸ்சிலயோ எந்த டிமேட் பிளாட்ஃபார்ம்லயும் உங்களால வாங்க முடியாது. ஓகே. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, இதுதான் வந்து ட்ரிக்கிங். இதுதான் வந்து ஸ்கேமிங்கோட ட்ரிக்கிங் ஸ்டேஜ். இப்ப உங்கள இந்த ஆப்ல அது வாங்க அலோவ் பண்ணும். திஸ் இஸ் பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஜெனுயின் ஆப். இட் இஸ் அன் ஏபிகே. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியலி இந்த பையிங், செல்லிங் மேட்ச் ஆவுற மாரி உங்களுக்கு ஒரு இது குடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வந்து ஸ்கேமிங்கோட சப் டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் இது ட்ரிக்கிங் யூ. உங்கள ட்ரிக் பண்றது யூசுவலா அப்பர் சர்க்யூட் ஸ்டாக்ஸ உங்களால வாங்கவே முடியாது. பட் இந்த பர்ட்டிகுலர் ஏபிகேல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா, அது பை ஆகும். 2வது விஷயம் லீவரேஜ். லீவரேஜ்ன்ற கான்செப்ட்ட குடுப்பாங்க. லீவரேஜ்னா என்ன அப்படின்னு சொன்னா, லீவரேஜ் வந்து யூசுவலா மார்க்கெட்ஸ்ல மார்ஜின் நீங்க ஒண்ணு கேஷா வச்சிருக்கணும். இல்லன்னா வந்து இப்ப கோடக் மாரி டிமேட் அக்கவுண்ட்ஸ்ல அவங்க உங்களுக்கு லோன் மாரி தருவாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இல்ல 3வது நீங்க வச்சிருக்க ஸ்டாக்ஸ பிளெட்ஜ் பண்ணி அது ஒரு கொலாட்டரலா நீங்க வந்து அ வச்சுக்கிட்டு நீங்க அத வந்து நீங்க வந்து வாங்கலாம். பட் இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, நீங்க எவ்ளோ அமௌண்ட் போடுறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி லீவரேஜ் குடுப்போம். 10,00,000னா 2 டைம், 5 டைம் லீவரேஜ். 20,00,000 போட்டீங்கன்னா 10 டைம் லீவரேஜ். ஸோ உங்களோட பையிங் பவர் வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகும் அப்படி இப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்ற முடிவுக்கு இந்த நேரத்துக்கு வந்துருவீங்க. அடுத்த நாள் காலையில குரூப்ப ஓப்பன் பண்ணீங்கன்னா, நேத்து இவங்க குடுத்திருக்க ஸ்டாக்க வாங்கியிருக்கிறவன் எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் போடுவான் அந்த ஆப்லேருந்து. சார் நான் வந்து நேத்து நான் வந்து ரூ. 10,00,000 போட்டிருந்தேன். இன்னைக்கு அப்படியே ஒரே நாள்ல அது ரூ. 20,00,000 மாறிடுச்சு. நான் அத இம்மீடியேட்டா வித்ட்ரா பண்ணிட்டு என்னோட கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நானு. சார் நான் ரூ. 10,00,000 போட்டேன். ரூ. 40,00,000 ஆயிடுச்சு. நான் வீடு வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படி இப்படின்ட்டுன்னு. உங்களுக்கு வந்து இது நம்புறதா இல்லையான்னே தெரியாது. பட் என்ன ஆயிடும்னு சொன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 2, 3, 4வது நாள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரஷர் பில்டப் ஆகும் மைண்ட்ல. கண்டிப்பா நம்மளும் எதுனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. இன்னொரு சைட்ல இந்த அசிஸ்டன்ட் வந்து உங்கள பிரஷர் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இன்னும் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. ஏன் அப்படி பண்றீங்க? உங்களால வந்து இது இல்லன்னா பண்ண முடியாதுன்னா சொல்லிருங்க. நெறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க எங்களுக்கு அக்கவுண்ட்க்கு. ஒரு அமௌண்ட் மினிமமாவது போட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட் வித் 50,000 1,00,000 அப்படி இப்படின்னு போட்டு உங்கள போட்டு பிரஷர் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து சரி நான் பார்த்து தான் என்னதான் ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. யாரால இத பண்ண முடியும்னு சொன்னா, மிடில் கிளாஸ் டூ அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற சாலரீட் எம்ப்ளாயீஸ் தான் இவங்களோட மொத்தமான டார்கெட்டே. ஏன்னா அவங்க கிட்ட தான் இந்த கேஷ் ஃப்ளோ இருக்கும். பிளஸ் அவன் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையும் பண்ண மாட்டான். கோர்ட்டுக்கோ, போலீஸ்க்கோ போமாட்டான். ஏன்னா வெளியில சொன்னா ரொம்ப ரொம்ப அவமானம் அப்படின்ற மாரி ஒரு தாட்டும் ப்ராசஸ் இருக்கும். அதனால இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் ஷேர் மார்க்கெட்ட பத்தி ஃபுல்லா இல்ல. பட் பார்ஷியலா தெரிஞ்ச சாலரீட் அப்பர் டூ மிடில் கிளாஸ் எம்ப்ளாயீஸ் இவங்க தான் இவங்களோட டார்கெட். இதுல லேடீஸும் அடக்கம். ஜென்ட்ஸ் மட்டும் கிடையாது. லேடீஸும் அடக்கம் இதுல. சோ இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு ஒரு ரூ. 50,000 போடலாம், ரூ. 1,00,000 போடலாம்ன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நீங்க இறங்கிட்டு, அவன் குடுக்குற ஸ்டாக்க வாங்குனீங்கன்னா, நெக்ஸ்ட் டேவும் அந்த சர்க்யூட்ல ஓப்பன் ஆகும். நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? நாம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் புக் பண்ணுவீங்க. உங்க அக்கவுண்ட்ல காமிச்சிரும். ரூ. 50,000க்கு நீ நேத்து ஸ்டாக் வாங்குன, ரூ. 20,000 ப்ராஃபிட் 70,000 உங்களுக்கு இப்ப டோட்டல் கேபிட்டல் இருக்குன்னு. ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் நான் கேஷ் போடுறேன். 1,00,000 இன்கிரீஸ் பண்றேன் நான் என் மார்ஜின. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவீங்க. உடனே ஜிபே அது இதுன்னு சொல்லிட்டுன்னு வரும். இந்த இடத்துல சில கிவ் அவேஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு அக்கவுண்ட் நம்பர் சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா ஜிபே நம்பர் சொல்லுவாங்க. பேங்க் அக்கவுண்ட் வொர்க் ஆகலன்னா ஜிபே போடுங்க. பட் யூசுவலி பேங்க் அக்கவுண்ட் 25,000க்கு உள்ளன்னா ஜிபே, 25,000க்கு மேலன்னா பேங்க் அக்கவுண்ட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் அக்கவுண்ட்க்கு சென்ட் பண்ணா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சம்டைம்ஸ் ஜிபே நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணும்போது, உங்களுக்கு உங்க பேங்க்ல இருந்தே கால் வரும். இந்த நம்பர் வந்து ரெட் ஃபிளாக்டு மார்க் ஆயிருக்கு. நீங்க உண்மையிலே சென்ட் பண்ணுவீங்களா? இல்லையான்னு. அந்த மாரி இருந்துனா கூட சில பேர் தப்பிச்சிருக்காங்க. பட் நெறைய டைம் அது கூட வராது. நீங்க பாட்டு உங்க அமௌண்ட்ட சென்ட் பண்ணிருவீங்க அவங்களுக்கு. ஸோ டே பை டே வந்து இந்த ட்ராப்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்மர்ஸ் ஆவீங்க. இதுதான் ஸ்டேஜ் 3 ஆஃப் சப் டிவிஷன் ஆஃப் ஸ்கேமிங்ல. ட்ரிக்கிங் முடிஞ்சிருச்சு. அப்புறமா வந்து உங்கள அ உள்ள வந்து இழுத்தாச்சு. 3வதா உங்கள வந்து ஸ்கேம்ல வாக் பண்ண வைக்கிறாங்க. நீங்களும் அமௌண்ட்ட போட்டுக்கிட்டே இருக்கீங்க.
ஸோ இதோட வந்து நீங்க பயங்கரமா பார்த்துட்டு இருப்பீங்க. ஐயோ! நான் 1,00,000 போட்டேன் 5,00,000 ஆயிடுச்சு. ஐயோ! நான் என்னோட 5,00,000 போட்டிருந்தேன் 10,00,000 ஆயிடுச்சு, 12,00,000 ஆயிடுச்சு. நான் எப்படி இந்த காச எடுத்து செலவு பண்ண போறேன்? நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்? அப்படி இப்படின்னு. கிரீட் இஸ் த மோஸ்ட் வாட் பவர்ஃபுல் எமோஷன் ஆக்சுவலி. ஸோ இது போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு டவுட் வரும். சரி இத வந்து நம்ம வந்து எடுத்து தான் பார்க்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போதான் ஸ்டேஜ் நம்பர் 4 இது டினையல். ஓகேவா? டினையல்ல என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபோன் பண்ணி கேட்பீங்க. நீங்க கேட்டோனே அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? முதல்ல ஆக்சுவலா அ அவங்கள வந்து நீங்க கான்டாக்ட்டே பண்ண முடியாது. இந்த அசிஸ்டன்ட்டோட நம்பர்ல தான். அவங்களுக்கு கஸ்டமர் கேர் ஆஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்க பாருங்க வேணா. அதுல வந்து நீங்க வந்து இந்த அசிஸ்டன்ட்க்கு மெசேஜ் பண்ணுவீங்க. இல்ல வந்து ஏதோ இது பண்ணுவீங்க. அப்படிதான் இருக்கும். அது வந்து நீங்க அதுவரைக்கும் உங்களுக்கு எல்லா மெசேஜ்க்கும் அது ரிப்ளை பண்ணின்னு இருக்கும். எனக்கு காசு வித்ட்ரா பண்ணணும்னு நீங்க போட்டீங்கன்னா, அது ரிப்ளையே பண்ணாது. அப்படி ஒரு வேள ரிப்ளை பண்ணாலும், என்னென்ன ஆப்ஷன் வரும்னு சொல்றேன் பாருங்க. 3 ஆப்ஷன் வரும். நம்பர் 1 நீங்க இப்போதைக்கு வித்ட்ராவல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீக் வித்ட்ராவல் பண்ணிக்கோங்க. எங்க சர்வர் ப்ராப்ளம் வாட்டெவர் மேபி எக்ஸ், ஒய், இசட் ரீசன். நம்பர் 2 நீங்க வித்ட்ராயல் பண்ணணும்னு சொன்னா, இந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட் தான் உங்களுக்கு வித்ட்ராயல் அலோவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரிஜினலி உங்க கேப்பிட்டல் போட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு 50,000ஓ, 1,00,000ஓ அதுல ஒரு பெர்சன்டேஜ் 20,000ஓ, 15,000ஓ உங்களுக்கு அலோவ்ட் இருக்கு இப்போதைக்கு. பாக்கி வந்து நம்ம அப்புறமா பண்ணணும். ஏன்னா இல்லன்னா இன்வெஸ்டிங் வந்து ஹேம்பர் ஆயிடும். அந்த ப்ராசஸ் ஹேம்பர் ஆயிடுச்சுன்னா டீச்சர் ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. உங்கள பிளான்ல இருந்து தூக்கிருவாரு. அப்படி இப்படின்னு எதனா ஒண்ணு சொல்லும். சரி நீங்க இத ட்ரை பண்றதுக்காண்டி நீங்களும் வந்து ஒரு 15,000 எனக்கு குடுங்க அப்படின்னு சொன்னோனே உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு மைண்டுக்குள்ள என்ன ஆயிடும்னு சொன்னா, நம்ம அமௌண்ட் கேட்டோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரிலீஸ் ஆகும். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நம்மளும் வந்து இத வந்து அ இந்த மாரியே எடுத்துக்கலாம். ஓகே அப்டின்ட்டு பாதி பேர் ஓடிடுவான். பாதி பேருக்கு டவுட் வரும் இன்னமும். இல்ல எனக்கு வந்து நீங்க கம்ப்ளீட் அமௌண்ட்டா தான் குடுக்கணும் அப்டின்னு சொல்ட்டு. அப்படி இன்சிஸ்ட் பண்றவங்களுக்கு அவங்க 3வதா ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. என்ன ஆப்ஷன் கொண்டு வராங்கன்னு சொன்னா, உங்க அமௌண்ட் இன்னைக்கு 50,000 போட்டிருந்தீங்க. இல்ல 1,00,000 போட்டிருந்தீங்க. அது 10,00,000 இருக்கு. இத வித்ட்ராவல் பண்றதுக்கு நீங்க இன்னும் ஒரு 2,00,000 குடுக்கணும். இல்ல இன்னும் ஒரு 5,00,000 குடுக்கணும். அது குடுத்தீங்கன்னா தான் அது எங்க கமிஷன் ஃபீஸ். அத வாங்கிட்டு நாங்க உங்க அமௌண்ட்ட குடுப்போம். ஏன்னா நெறைய பேரு எங்கள ஏமாத்திர்றாங்க. எங்க கமிஷன் ஃபீஸ அவங்க குடுக்குறதே கிடையாது. அதனால இத போடுங்க. நீங்க இத நம்பி இன்னொரு 5,00,000 போட்டீங்கன்னு சொன்னா, அத்தோட அவங்க அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. திருப்பி நீங்க போயிட்டு கேட்டீங்கன்னா, இல்ல பண்ணலாம். பட் என்னன்னா லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் ரூல்ஸ் இன்டர்நேஷனல் ரெகுலேஷன்ஸ் மாறிடுச்சு. இன்னும் ஒரு 3,00,000 நீங்க குடுக்கணும். இப்படியே தே வில் கீப் ஆன் ஸ்கூப்பிங் யூ. நீங்க எடுக்கணும், 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 எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து உங்க கேஷ் உள்ள போயிட்டே இருக்கும். நீங்க வெளில அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, யூ ரியலைஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் ரியலைஸ்ட் தட் யூ ஹேவ் பீன் டூப்ட். யூ ஹேவ் பீன் ஸ்கேம்ட். இதுல வந்து அவுட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. நம்பர் 1 கம்முனு அப்படியே என்ன போச்சோ அதோட நிறுத்திட்டு வெளில வந்துரும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? நம்பர் 2 அவனுங்க கூட ஃபைட் பண்றது. ஓகேவா? அவனுங்க கூட நீங்க ஃபைட் பண்ணீங்கன்னா, அவனுங்கள ட்ரேஸ் பண்ணவே முடியாது. நான் ஏன்னு சொல்றேன். இந்த நம்பர்ஸ் இதுக்கு உண்டான பேக் எண்ட்ல இருக்க சர்வர்ஸ் எல்லாமே முக்காவாசி ஹாங்காங், மக்காவ், சவுத் ஈஸ்ட் ஏசியா அப்படி வேற வேற இடத்துல இருந்து இருக்குது. இவனுங்க யாருமே இங்க கிடையாது. சார் அப்ப நான் போடுற கேஷ் எல்லாம் ரூபாய்ல தானே போட்டேன். அதெல்லாம் எங்க சார் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போடுற கேஷ் அடுத்த 2 ஹவர்ஸ்க்குள்ள இந்தியா ஃபுல்லா 250 பேங்க்ஸ்ல ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணப்படும். அந்த அக்கவுண்ட்ஸ்ல எதுவுமே இருக்காது. இது எதுக்காக இந்த மாரி பண்றாங்கன்னு சொன்னா, நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு பேங்க் அக்கவுண்ட் உங்களுக்கு ஒருவேள டவுட் வந்து பேங்க்குக்கு அலர்ட் பண்ணி, நான் இந்த மாரி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேன். இந்த அக்கவுண்ட் வந்து லெஜிட்டிமேட்டா எனக்கு படல. என்னோட அமௌண்ட்ட வந்து எப்படி நான் ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம்லயோ, பேங்க்ல இஷ்யூ பண்ணீங்கன்னா, தே இமிடியேட்லி ஃப்ரீஸ் ஆல் த டிரான்சாக்ஷன் இன் தட் பர்ட்டிகுலர் அக்கவுண்ட். அந்த மாரி ஃப்ரீஸ் ஆயிட்டா இவனுங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆயிடும். அதனால இம்மீடியேட்டா 250 பேங்க்ஸ் ஆர் 300 பேங்க்ஸ்ல டக்கு 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 டக்குன்னு ஏடிஎம் வச்சு எடுத்துருவானுங்க. இது எல்லாமே 2 இடத்துல இந்தியால நடக்குது. முக்காவாசி ஜம்தாரான்ற இடம் ஜார்க்கண்ட் கிட்ட. 2வது மெவார் ஹரியானால. இந்த இடத்துல தான் இந்த ஸ்கேம்ஸ் வந்து முக்காவாசி நடக்குது. அந்த இடத்துக்குள்ள போலீஸால கூட போக முடியாது. லோக்கல் எம்பி, எம்எல்ஏ சப்போர்ட்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணி இந்த வேலையெல்லாம் அவனுங்க பண்ணுவானுங்க. யூசுவலா ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு ஓடிபி வாங்குறது அந்த லெவல்ல இருந்தவனுங்க இந்த ஸ்கேம்ல இப்ப புதுசா குதிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலி எக்ஸிக்யூட்டட் ஸ்கேம். இது 2வது ஆப்ஷன். நீங்க அவங்க கூட ஃபைட் பண்ணலாம். பட் 0% கேரண்டீட். ஒண்ணுமே நடக்காது. உங்கள பிளாக் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பானுங்க அவனுங்க. 3வது ஆப்ஷன் போலீஸ் கிட்டயோ, சைபர் கிரைம்லயோ போறது. அதுலயும் பெருசா ஹெல்ப் கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, போலீஸால இவனுங்கள லொகேட் பண்ணவே முடியாது. லொகேட் பண்ணாலும் நான் சொன்ன ஏரியால தமிழ்நாடு போலீஸ் போயி இவங்கள புடிச்சிட்டு வந்து உங்க கேஷ் ரெக்கவர் ஆகுமான்றத உங்ககிட்டயே விட்டுருவேன். நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களால முடியுமா?
முடியுமா? முடியாதான்னு. இந்த 4வது ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டு. இதுல வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி நெறைய பேரு வெளியில கூட சொல்லாம, இவனுங்க எல்லாருமே வந்து நம்ம ரொம்ப ஏமாத்தப்பட்டுட்டோம்ன்னு சொல்ட்டு, சில பேரு அமௌண்ட்ட லூஸ் பண்ண அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்தினால, அ எ ஓகே அமௌண்ட் சின்னதா தான் இருக்கு. எப்படின்னா மேனேஜ் பண்ணலான்னு சொன்னா, பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க வெளியில. ஸோ இந்த மாரி வந்து நான் வந்து ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. அப்படியாக்கும், இப்படியாக்கும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படின்ற மாரியா பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப அமௌண்ட் பெருசா இருந்துச்சு. நாம கடன் வாங்கியிருக்கோம். ஏன்னா, இத ஃபண்ட் பண்றதுக்கு ஒரு லிமிட்க்கு மேல அவங்க கிட்ட காசு இருந்திருக்காது. நெறைய பேரு வெளியிலேருந்து கடனுக்கு வாங்கியிருப்பாங்க. காசு வாங்கியிருப்பாங்க. லோன் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் ஒயிட் மனி. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இவனுங்களுக்கு நம்ம அனுப்பிச்சது எல்லாமே ஒயிட் மனி. ஆனா நமக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. நீங்க அந்த அக்கவுண்ட்ட போய் நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்ல இணைச்சு நான் இது குடுக்குறேன்னு சொன்னா, நீங்க சண்ட போட ஆரம்பிச்ச 2வது நாள், 3வது நாள்ல உங்க அக்கவுண்ட்ட அவங்க பிளாக் பண்ணிருவாங்க. உங்களால அந்த வெப்சைட்ட கூட தொட முடியாது. அதுவே ஒரு டோட்டலான ஒரு டுபாக்கூர் வெப்சைட் தான். இதெல்லாம் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும்போது, இத நீங்க வெளியில போய் யார்ட்ட சொன்னீங்கனாலுமே உங்க ஃபேமிலில சப்போர்ட் கிடைக்காது. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா, "உனக்கு ஏன் மச்சான் இந்த வேலைன்னு?" சொல்லுவானுங்க. நீங்க வெளில போய் போலீஸ் கிட்ட சொன்னீங்கன்னா, "பார்த்தா படிச்சவங்க மாரி தானே சார் இருக்கீங்க. ஏன் சார் இப்படிலாம் ஏமாறுறீங்க? நாங்க எவ்வளோ தான் சொல்லிட்டு இருக்கிறோம். சைபர் ஹெல்ப்லைன் 1930 இருக்கே. அதுல ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே. நீங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கலாமே. சின்ன அமௌண்ட்டா இருக்கும்போதே உங்களுக்கு டவுட் வரலையா?" அப்படின்னு அவங்க சொல்ல, சொல்ல, சொல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே உங்க மேல ரொம்ப, ரொம்ப வெறுப்பு வந்துரும். பட் நான் ரெக்வெஸ்ட் பண்றது எல்லாருக்குமே ஒண்ணுதான். அமௌண்ட்டோ, இல்ல பணமோ இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அத பத்தி பிரச்சனை இல்ல. ஏமாறுறதும், ஏமாத்துறதும் பண்ணிட்டே தான் இருப்பாங்க இந்த உலகத்துல. நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு சின்னதா ஒரு சேர் வாங்குறீங்கன்னா கூட, அதுல ஒருத்தன் மார்ஜின் வச்சு தான் விக்கிறான். மார்ஜின் வைக்கிறான்னா, அவன் பிசினஸ் பண்றான். இதுவும் ஒரு பிசினஸ். ஓகேவா? இதுல நீங்க தான் வந்து இன்வெஸ்ட்மென்ட்டே. அத புரிஞ்சுக்கோங்க. நீங்க போடுற காசு இல்ல. நீங்க தான் இன்வெஸ்ட்மென்ட்டே. ஸோ வந்து யாருமே எந்த இடத்துலயுமே லாபம் இல்லாம உங்களுக்கு எதுவுமே சொல்றதே கிடையாது. ஸோ எவனோ ஒருத்தன் வந்து நான் வந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னான்னா, அவனுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட்டு. ஃபேஸ் இல்லாத யாரையும் நம்பவே நம்பாதீங்க. ஹெட் ஆஃபீஸோ, ஆஃபீஸோ இருக்கு. நான் போய் ஒருத்தன் சட்டைய புடிக்க முடியும் அப்படின்னு இருந்தா மட்டும் அந்த இடத்துல காச போடுங்க. அதுக்கே கேரண்டி கிடையாதுங்க. ஓவர் நைட்ல ஆஃபீஸ மூடிட்டு எல்லாரும் ஓடிருவானுங்க. 3வதா யாரையுமே நம்பாதீங்க. உங்கள நீங்க நம்புங்க. யாரோ ஒருத்தன் இப்ப நானே வந்து உங்ககிட்ட இத பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன மோட்டிவ் இருக்கலாம்? நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு ஏதாவது மோட்டிவ் இல்லாம உங்கள வந்து பணக்காரனாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நான் நல்லவனா? பாலா ரொம்ப நல்லவரா? நம்மள பணக்காரனாக்கி பார்க்கணும்னு நெனைக்கிறாரு. எதுக்காண்டி அவரு அப்படி பண்ணணும்? அப்படின்ற மாரி யோசிங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியே கிடையவே கிடையாது. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டம். அத ஒருத்தவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா, அவன் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, ஒண்ணு அவனுக்கு அந்த பணத்து மேல ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். இல்லன்னா, ரொம்ப பெருசா வந்து யாருக்கும் வந்து நான் கெட்டது நினைக்க வேணாம். நான் இத ஒரு குட் சர்வீஸா பண்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்ல 3வது உங்கள எல்லாத்தையும் மேல கொண்டு வந்துட்டா, அவனுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா? அப்படின்றத அவன் யோசிக்கலாம். ஸோ இந்த 3 விஷயம் தவிர உங்களுக்கு யாரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது. யாரையும் நம்பி ஏமாறவே ஏமாறாதீங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போய் ரூ. 10 ரூ. 10,000 உட்டா கூட அதுல ஒரு புண்ணியம் இருக்குது. ஏன்னா, அது ஒரு லேர்னிங். அதுலேருந்து உங்களுக்கு எடுத்துன்னு போறதுக்கு ஏதோ ஒரு லெசன் கிடைக்கும். நான் இன்னைக்கு தப்பான டைம்ல என்டர் ஆயிட்டேன். நான் இன்னைக்கு தப்பான ட்ரேட் பண்ணிட்டேன். என்னன்னே தெரியாம நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு இந்த மாரி ஸ்கேம் பண்ற குரூப்ஸ் கிட்ட மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கேமு. நான் இத ரொம்ப நெறைய ரிசர்ச் பண்ணி, நானும் இந்த மாரி குரூப்ஸ்லலாம் ஜாயின் பண்ணி, நான் வந்து எனக்கு தெரியும் எந்த இடத்துல யார் வந்து ஸ்கேம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு என்னோட பிரைம் டைம் வேலையே ஸ்கேம்ஸ்டர்ஸ ட்ராக் பண்றது மட்டும் தான். பட் இது வந்து நெறைய பேருக்கு தெரியாது. எந்த இடத்துல அவங்க ஸ்கேம் பண்ணுவாங்க. ஓகே அடுத்து இவங்க இதுதான் பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா அது நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும் யாராவது உங்கள்ட்ட சொல்லுவாங்க, "மச்சான் இந்த மாரி ஒரு குரூப்ல நான் சேர்ந்திருக்கேன்டா. இந்த மாரி ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்கடான்னு" சொன்னாலே, தயவு செஞ்சு கைய எடுத்து கும்பிட்டு அவங்கள அந்த குரூப்லேருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்லிருங்க. இத தவிர நீங்க அவங்களுக்கு செய்றது பெரிய பெரிய ஹெல்ப் எதுவுமே இருக்கவே முடியாது. ஸோ வித் தட் ஐ அம் சைனிங் ஆஃப். ப்ளீஸ், ப்ளீஸ் இஃப் யூ டூ நாட் சீ எ ஃபேஸ், டூ நாட் ட்ரஸ்ட் தட் பெர்சன் வித் யுவர் மனி அவ்வளோதான். நம்பர் 2 இஃப் தே டோன்ட் ஹேவ் அன் ஆஃபீஸ்,
டூ நாட் ட்ரஸ்ட் தட் பெர்சன் வித் யுவர் மனி. ஓகே, ப்ளீஸ் இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 95% ஆஃப் த ஸ்கேம்ஸ்லேருந்து உங்கள நீங்க காப்பாத்திக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க் யூ சோ மச் அண்ட் ஸ்டே வித் மீ ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். ஐ அம் ரியலி ரியலி சாரி ஐ குட்ன்ட் டூ திஸ் வீடியோ. முன்னாடி நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பிஸி இருந்தேன் நானு. பட் எனக்கு இன்னைக்கு டைம் கிடைச்சுச்சு. இன்னைக்கு சரி கிடைச்ச உடனே சரி உங்களுக்கெல்லாம் இத பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். ஸோ சைனிங் ஆஃப். தேங்க் யூ டாக்டர் பாலசுப்ரமணியன். கீப் மீ போஸ்டட். பை பை.